கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இஸ்ரவேல் ராஜ்யத்தை சாலமோன் கையிலே ஒப்பு கொடுக்கும்போது தாவீது கொடுத்த சாட்சியே இது. உங்களுடைய இளைப்பாறுதலை கெடுக்கிற சத்துருக்களை கர்த்தர் விலக்கி போடுவார். உங்கள் சத்துருக்களுக்கு அவரே சத்துருவாக மாறி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆகவே இளைப்பாறுதலை சுதந்தரித்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆம், ஒரு மனிதனை அவனது சத்துருக்கள் என்ன செய்வார்களோ, என்ன குள்ளநெறி தந்திரம் பண்ணுவார்களோ, எந்த குழியை வெட்டி வைத்திருக்கிறார்களோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பான். உதாரணமாக, இரவு 10 மணிக்கு படுப்பதற்காக எல்லா விளக்குகளையும் அணைக்கிற நேரம் வரை உங்களுடைய மகன் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்றால், போனால் போகட்டும் என்று எண்ணி உங்களால் தூங்கி இளைப்பாற முடியுமா? ஐயோ, பிள்ளை எங்கு சென்றானோ, அவனுக்கு என்ன ஆனதோ என்ற பயம் ஏற்பட்டு உங்கள் இளைப்பாறுதலை கெடுக்கும் அல்லவா? தாவீதின் நாட்களிலே 40 வருடங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்து ஜெயம் பெற்று இஸ்ரவேலரை சமாதானத்திற்குள் வழிநடத்தினார். இதனால் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் நாட்களில் 40 வருடங்கள் தேசத்தில் யுத்தம் இல்லாமல் ஓய்ந்திருந்தது. அந்த சமாதானத்தின் காலத்தில் தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. எருசலேமானது அரணும் தாழ்பாள்கள் உள்ள பட்டணமாய் மாறினது. இதோ, உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களையெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக கல்வாரி யுத்தத்தை செய்தபடியால் கர்த்தர் கொடுக்கும் இளைப்பாறுதலில் பிரவேசியுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலரை சமாதானத்திற்குள் வழிநடத்தின எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எங்களையும் சமாதான பாதையில் நடத்தி செல்லுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகபலன் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.